ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் கோபிநாத் 48. இன்னைக்கு வந்து நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து குங்குமப்பூ ஜெல் வீட்டில் இருந்து எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு குங்குமப்பூ எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 15 நாளைக்கு தேவைப்படுற மாதிரி குங்குமப்பூ எடுத்திருக்கேன். அதை வந்து டிஷ்யூ பேப்பரில் வந்து பாக்ஸ் ஷேப்பில் வந்து மடிச்சிருங்க. மடிச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருங்க. அது மேலே வந்து இதை லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி போட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எடுத்து ஒரு பவுலில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த குங்குமப்பூவை எடுத்து சேர்த்து அந்த பவுலில் போட்டுருங்க. எதுக்காக ஹீட் பண்ணுறோன்னா, அந்த பூ வந்து உடஞ்சி வரத்துக்காக தான் ஹீட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ரோஸ் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க. தேவையான அளவு. எனக்கு வந்து ஒரு 15 நாளைக்கு மட்டும் தேவைப்படுற மாதிரி நான் வந்து ஜெல் வந்து தயாரிச்சுக்க போகிறேன். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கலக்கி விடுங்க. அந்த குங்குமப்பூ வந்து நல்லா ஊறி வரணும் அதில். அதுக்கப்புறமா ஆலிவேரா ஜெல் வந்து எடுத்துக்கோங்க. க்ரீம் மேட் எடுத்துக்கோங்க. நேச்சுரல் போட்டால் 15 நாள் வந்து தாங்காது. அதனால தான் க்ரீம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க. தேன் எதுக்காக பார்த்தீங்கன்னா, ஃபேஸை வந்து நல்லா க்ளோவாக வச்சுக்கிறதுக்காக தான் தேன் எடுத்துக்கிறோம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து கிடைக்கும். நல்லா கலக்கி விடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா கையை வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிங்க. பாருங்கள் எப்படி பழப்பழன்னு கை வந்து மின்னுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ளை பண்ணுறப்பே தெரியும். நல்லா ஒரு ஷைனிங் கொடுக்கும் கைக்கு. அந்த சைடில் இருக்கிற பிளாக் மார்க்ஸ் எல்லாமே போயிடும். இது வந்து லைட்டாக டிப் பண்ணிங்கன்னாவே போதும். நிறைய ஒன்றும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக எடுத்து அப்ளை பண்ணாலே போதும். நிறைய யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், நான் அப்ளை பண்ண இடத்துலையும் அப்ளை பண்ணாத இடத்துலையும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நல்லா அந்த இடத்துல ஒயிட்டாக எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணுறது, அது நைட் டைமில் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட். அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபேஸில் எடுத்து கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஒரு 15 நாளைக்கு மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. குங்குமப்பூவோட ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபேஸ் வந்து நல்லா தங்கம் போல் பளபளன்னு மின்னும். அந்த அளவுக்கு வந்து சூப்பரான ரிசல்ட் தரும். நீங்கள் வந்து கடையில் வாங்கினா கூட இந்த அளவுக்கு இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் தராது. வீட்டில் இருந்தே நம்ம ஈஸியாக பொருள் வச்சு செஞ்சுக்கலாம். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.